ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, மனமகிழ்ச்சியின் நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலேயும் 14ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியிலேயும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். 14வது வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். 3 காரியத்தை ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். 1, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. 2வது, நம்பிக்கை அற்று போயிற்று. 3வதாக சொல்லுகிறார், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். இவர்கள் யார் என்றால், இவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, துதிக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிற அநேகருக்களாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்த 3 காரியம்தான். நாங்கள் நம்பிக்கையற்று போனவர்களாய் இருக்கிறோம், நாங்கள் அறுப்புண்டு போனவர்களாய் இருக்கிறோம், எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது, நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்வோம் என்கிற இந்த 3 காரியங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிற அநேகருக்களாக இருக்கிற ஒரு உலர்ந்து போன நிலைமை. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே, என் ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். இதுதான் இன்னைக்கு வாக்கு தத்துவம். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் மிக முக்கியமான ஒரு சாரம்சம். தேவனுடைய ஆவி உங்கள் மேலே வரும்போது நீங்கள் உயிர் அடைவீர்கள். தேவனுடைய ஆவியை வாஞ்சிக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவரை, கர்த்தருடைய ஆவியானவரை, தேற்றரவாளனாகிய பரிசுத்த தெய்வத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் யாரெல்லாம் இயேசுவை தேடி ஆலயத்திற்கு போய், இன்றைக்கு என்னை உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, இன்றைக்கு உம்முடைய அக்னியினால என்ன நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு என் மேலே இறங்கி வரட்டும் சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு உயிர் அடைகிறவர்களாய் மாறுவார்கள். இந்த 3 காரியங்களும் அவர்களை விட்டு விலகி போய் அவர்கள் உயிர் அடைவார்கள். இதுதான் சத்திய வார்த்தை. இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு சோர்ந்து போன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய தேவன் உயிரடைய செய்வார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இப்படிப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்தில் தேட போகிறோம், துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஆனாலும் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கிறது, நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறோமே. நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு சோர்ந்து போய் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்குவதாக, கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேலே இறங்குவாராக, ஒரு விடுதலை இன்றைக்கு உண்டாவதாக, உயிரடைவார்களாக சொல்லி ஜெபிக்கிறான்பா. சோர்வை உண்டாக்கின அத்தனை காரியங்களும் விலகி போகட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும், சேனையாய் எழும்பட்டும், புறப்படட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே உயிரடைவீர்கள். God bless you. God bless you.